அப்பா இது தப்பப்பா. குரு 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 எத்தனையோ கதைகள்ல காமெடின்னு அப்பா வேஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பல்ல உடைச்சு பல்லாங்குழி ஆடுவேன் படவா. நீ ஹீரோ, நான் காமெடினா? கிளிமுக்கு பையா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன மூஞ்சி இது? என்னால முடியாது முடியாது முடியாது. ஆஃப்டர் ஆல் ரூபாவோட ஃப்ரெண்டு எனக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டா மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா. அறிவு கட்ட முண்டா மூதேவி தத்தி. ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல? யாரா என் ஜோடி? ரூபாவோட ஃப்ரெண்டு சாந்தா. ஐயோ, அவ சாந்தாவோ ரத்த கண்ணீர் காந்தாவோ அவ புருஷனா என்ன தத்ரூமா நடிக்கிறேன் பாரு. என்னடா பழைய விடா ரொம்ப ஆடுது. இல்ல நீதான் ஆடுற. நானே வா விளையாடுதான் வாங்க. அடடே, வாங்க மாமா, வாங்க மாமி. உண்டாகட்டும் உண்டாகட்டும். குரு மங்களம் உட்காருங்க. அஞ்சனையா ஒண்ணு இல்லம்மா. ஆரம்பிக்கலாமா சாந்தா? என்ன மேன் மேல கை போடுற? என்னனே புருஷனை போய் மேன் எல்லாம் சொல்ற? ஏமா பொண்டாட்டி புருஷன் கை போடாம வேற எவன் கை போடுவான்? இதெல்லாம் ஒண்ணும் சொல்லேனே. சார், நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவா? சரிதான் போமா. நாய் வேஷம் போட்டா குலைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி புருஷ வேஷம் போட்டா பொண்டாட்டியை தொட்டுதான் ஆகணும். எப்பவுமே இல்லனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது? எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா. நான் நேரம் உங்க கல்யாணத்தன்னைக்கு புரோகிதர் வேஷமே போட்டுக்கிறேன். நான் வரேங்க. ஐயோ நில்லுங்க, நான் வரேங்க. நில்லுங்க. அப்ப சொல்லுங்க. அடி கொஞ்சம் பொறுத்துக்கிடி, ரொம்ப அவசியம்னா அப்பப்ப தொட்டுக்குவாரு. எனக்கு எப்பவுமே அவசியம் தான். சரி சரி, தொட்டு தொலைக்கட்டும். ஆனா எப்பப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும். சரி சரி. சொர்ணம் சொர்ணம், என்னம்மா இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு. சரிம்மா. என்னங்க ஒரு நிமிஷம். உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எங்க அப்பா நல்ல பர்சனாலிட்டி, மண்ணாங்கட்டி. இப்ப அவருக்கா கல்யாணம்? அவருக்கு என்னங்க கோவங்கமா வருமா? எங்க அப்பாவுக்கு கோவமே வராது. அப்பா அப்பப்போ அப்பப்போ. ஏன்னா கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரதுக்கு. அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. போய் வேற ட்ரெஸ் பார்த்துட்டு வைப்போம். மூக்கு மேல கோவம் இருக்கிறவனை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும். ஆமா ஆமா, உதட்டுக்கு எவ்வளவு குணம் இருக்கு. இவ்வளவு கூட உதட்டுல குணம். லிப்ஸ்டிக் மறைக்குது, அவ்வளவுதான். நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம். உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்ல. Glad to meet you. நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you. விடுறீங்களா? வலிக்குது. உட்காருங்க. இல்ல, நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல. நீங்க நானே பெரியவன் தான். எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நான் இங்க வந்ததை பத்தி கேட்கல. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலேஜ் திறக்கும் போதுதான் வந்தேன். வேற எப்ப வருவேன்? என்ன என்ன காலேஜ்ல நம்ம மகனை சேர்க்க வந்தோமே, அத பத்தி கேட்கலீங்க அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அதுக்கு நேத்திதான் கிளம்பி நாளைக்குதான் அவரு. இன்னைக்குதான் அது என்னமோங்க உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க. பேச வரலீங்க. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில் தொழில் என்னங்க நீங்க? ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், சாகுறான், நடுவே பசி வந்தா சாப்பிடுறான், தூக்கம் வந்தா தூங்குறான். இதுக்காக ஏதோ செய்யறோம். இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே, அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன். அத நான் எப்படி சொல்லுவேன்? உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே. நம்ம பையன் இப்படி சொல்லுவான். நானே சொல்றேன், எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அப்படியா? ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். கம்பெனி பேரு? தனியா கம்பெனி பேரு ஒண்ணு இல்லைங்க, சும்மா பிரைவேட் லிமிடெட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல. இந்த லிட்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், நத்திங். நோ இன்கம், நோ டாக்ஸ், நத்திங். அடடே, யாரே பொண்ணு கக்காவா? என் பொண்ணு ரூபா. புடவை கட்டி இருக்கா. நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலம் கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? இல்ல, நமஸ்காரம் பண்ற அழக பாத்தீங்களா? காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இதான் காலமா? சீத்தை ரவ பேட்டி பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாணிக்கு. இவ்வளவு நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு கால விழுந்துட்டா. அப்ப தூக்கி நிறுத்தினவன் தான் இன்னும் விடவே இல்லையே இவ்வளவு. பாத்தீங்களா வெக்கம். 25 வருஷமா இன்னும் அந்த வெக்கம் போலியே உனக்கு. கள்ளி அப்பப்போ அப்பப்போ. பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். கேட்டியா? வேற என்ன வேணும்?
உங்களை பத்தி என்ன டாடி உங்களுக்கு ஃளைட் டைம் ஆகல எஸ் நேரமாச்சு. அப்ப சம்பந்தி நான் புறப்பட்டுமா? ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் நடத்தி விடுவோம். நடத்துங்க. யாருக்குன்னா என்ன அப்படி சொல்றீங்க? என்ன என்ன நீங்க நடத்த மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்னப்பா தேங்க்ஸ்? ஆமா நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அம்மா ஐயோ குரு, யாரோ பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசிடுறேன். யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியான். ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்று இல்ல. இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு 2 வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாருங்க சார், இந்த உண்டு இல்ல இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லீங்க, இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குதே. அது என்னப்பா அப்படி ஒரு 2 கெட்டா வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகுறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். அட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்பா. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேரிஸ் இருக்கும், குழந்தையோட உதடுபட்டா தாய்மடியில பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும்னு பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்பா. அதை விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? அவனு கடைசியா சொல்றேன், உன்னை நம்பி நான் மட்டும் இல்லை, ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடி இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர். நான் வரேன். என்ன நான் உடனே போட்டீங்க? வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்க உன்னை வளர்த்து அண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அவன் மேலும் அழாம இருக்கணும்னா ஒரு நடத்தையில தான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன். பயல நல்லா கேட்டேன். அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்ட்டான். அதானே பார்த்தேன். நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம், வாங்க என்ன, இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் மொடை. அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல என்ன, நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளம் சேர்ந்து வரும், அதையும் அனுப்பிச்சுடுறேன். அப்படியா? மாணிக்கம், மேனேஜர் ஐயாங்களா, வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100ங்க. நான் 2 நாளா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம் யானை தோட்டத்துக்குள்ள புகுந்த பயிரெல்லாம் அழிச்சிருச்சு தெரியுமா? ஐயோ, தப்பு நடந்து போச்சுங்க. எங்க வீட்டுல ஒரு தலை போற காரியம்ங்க. அதுக்காக 2 நாள்ல என்ன நடந்துற போதுன்னு நினைச்சு பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயா என்ன மன்னிக்கணுங்க. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ, என் தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம்ங்க. என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க, சம்பளம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா உங்க கால பிடிக்கிறீங்க. ஐயா 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 சம்பளம் கொடுத்துருங்க ஐயா. ஐயா என்னங்க வாங்க இப்படி. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏயா, ஆனை புகுந்து பயிரை மிதிச்சப்போ என் புருஷன் அங்க இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு நீ என்ன வேலை கொடுத்திருப்ப? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு மானம் கிட்ட பேசப்படுவாமா. தப்பு நடந்து போச்சுன்னு கால கைய பிடிக்கிறாரு. மன்னிக்க தெரியாத மடையனுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு. மறுபடியும் இந்த பக்கம் வந்த வெக்காளி காலை வெட்டி விட வெட்டி. என்னங்க, அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் கிடக்குறா, நாய் விடு. இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது, அதுக்கு நான் என்ன செய்வேன்? லட்சுமி, நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா? நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன நைட் கிளப் இல்ல. உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேனில முடிஞ்சு வரும்போது புருஷன் பொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா
ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை கிஸ் கொடுக்குறோன்னு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சரிதான் போ. எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்றேன். நீ ஏன் நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல்? கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாத்துட்டுமே, எப்ப இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. ப்ளீஸ் டார்லிங். ஓகே. நல்ல டார்லிங். இந்த பாரு மாணிக்கம், இந்த ஆஸ்பத்திரி கட்டணம் கட்டுறதுக்கு மரம் கொடுக்கறது உன் பொறுப்பு, அத்திவாரம் தோன்றது அவங்க பொறுப்பு, செங்கல் கொடுக்கறது இவங்க பொறுப்பு, உன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு பிடிக்கிற வேலை, மத்த பொம்பளைங்களுக்காக மண்ணு மிதிக்கிற வேலை. ஆமா, இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாகாம இருக்கிறதுக்கு தான். ஓஹோ ஓஹோ, இவர் தம்பி பவுனதாஸ் டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ? வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா கேனா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே? ஏண்டா உளவாயா, பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விடுவான் படுவா. கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மையாட்டம் நில்லு. புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள், வந்தாள் காவடி சிந்தாள். சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள். பாவை இளமனம் சுகம் சுகம் சுகமென நாளை ஒரு தினம் வரும் வரும் வருமென பார்த்தாள் கண் பூத்தாள், பார்த்தாள் பார்த்த கண் பூத்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரகமும் தனிமையும் மறைத்திருந்தாள். புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள். தென்றல் நடந்தது சிலு 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 என, தேகம் குளிர்ந்தது குளு 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 என, மேகம் யாத்தி
அழகிய ஒளி மழை அமுதங்களே புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழென பூவை இதழ் முத்து சிமிழ் சிமிழ் சிமிழென வந்தாள் காவடி சிந்தாள் வந்தாள் காவடி சிந்தாள் கண்ணன் கருமுகில் குழல் குழல் குழலென காதல் முகம்மதி நிழல் நிழல் நிழலென சொன்னான் காவிய கண்ணான் சொன்னான் காவிய கண்ணான் அண்ணி அவனே பாப்பா வா இப்பதான் வரியா? என்னங்க இங்க யார் வந்திருக்காங்க வந்து பாருங்க. எப்படா வந்த? இப்பதான். என்ன சொல்லாம வந்திருக்கேன்? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல மறி குழந்தைகிட்ட சொல்லி ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணி. அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது சொல்லி. உனக்கு பிடிச்ச பொண்ணாத்தான் நாங்க பாப்போம். அதுல நீ ஏற்கனவே நாங்க எந்த பொண்ணு நிச்சயம் பண்ணலப்பா. அது தேவையில்லைன்னு தான். ஓஹோ, படிச்ச பையன்னா பொண்ணு தானா தேடி வரும்னு சொல்றியா? அண்ணி நான் என்ன சொல்றேன்னா. என்னப்பா மிளகாத்தூள் கண்ணுல பட்டுடுச்சா? இரு விளக்கண்ணு எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி வந்து உட்காரு. நேற்று வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இத குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலைன்னு கொடுக்கலாம்? நல்ல கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கை பாருங்க. என்னங்க என்னங்க என்னடி இங்க வாங்க. அடட மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா? இந்த கோழியை வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா என்ன கனமே இல்ல கோழி? நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா? இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏதோ நீ சொல்லிட்ட. நியாயமா இது 1.5 ரூபாய் கூட தாளாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடைச்சி தீனிய போடு. இத புடிங்க, ஒரு 2 ரூபாய் கொடுங்க. இத புடிங்க, நீங்க புறப்படுங்க. என்னடி கோழி எடுத்துட்டு போறான்டாலே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குனே பிறந்தவராச்சே. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க என்ன ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி, பஞ்சாயத்தை கூட்டுறேன். கூட்டுவேன். உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேட்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே. சாட்சி யாரு? நான் தான். சாட்சி நீ. போடு லட்சுமி, தாராளமா போடு. வயிறாறு சாப்பிட்டோம். ஏண்டா பல பொருள் கண்ணீர் வெடிக்கிறவன்? கண்ணுல மிளகாத்தூள் விழுந்துருச்சுங்க. அதுக்குள்ள என் தலையை விட்டாம. நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல. அப்ப திடீர்னு கண்ணுல விழுந்துருச்சு. சரி நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். என்னப்பா சொல்ல வந்த? சொல்லு. அது ஒண்ணுமில்ல. என்னடா அது மாலை மாலையா கண்ணீர் விடுறவன்? கல்யாண விஷயம்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின, கண்ணுல விழுந்துருச்சு. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அவனு அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். ஊர்ல விவசாயம் சரியில்லை, ஜனங்க கிட்ட காசு இல்ல. அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிட்டு இருக்கோம். அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும். நீ எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு கொடுப்பா. நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன்.
எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும். அப்படியா? ஏன் தம்பி, நீ எப்ப முழுசா டாக்டர் ஆவே? அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி. தமிழ் தேதி? வைகாசி மாசம் நடுவுல வருதுண்ணா. இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன். பாத்தியா லட்சுமி, அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஏண்டா இன்னும் 2 நாளைக்கு தங்குறே இல்ல? இல்லண்ணா, இப்பவே புறப்படணும். பாத்தியா, எதையோ முழுங்குறான். உலகா உள்ள பேருக்குல்ல. யாரோ உன்னை நினைக்கிறாங்க. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டார்லிங், மன்னிச்சிருனா கோச்சுக்கிறேன். எங்க போயிருந்தீங்க? கிராமத்துக்கு போய் அண்ணன் அண்ணியை பார்த்துட்டு வந்தேன். எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க? முதல்ல தனியா போய் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன். சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏன் சொல்ல முடியல. உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா? பயம் இல்ல, பக்தி, மரியாதை. இப்போ என்னதான் செய்ய போறீங்க? விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாடா, அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா? அது எப்படி? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு. அது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? கழுத்தை கட்டுங்க. நல்லா கட்டுங்க. அப்படியே கண்ணத்துல ஒண்ணு கொடுங்க. அதை விட கடுமையா முதட்டிலேயே கொடுக்கட்டுமா? நான் எங்கேயோ சொர்க்கத்துல இருந்தேன், ஏன் இப்படி எழுப்பிட்டேன்? இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்ககிட்ட ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு நான் பவுன்ராஜுக்கு அப்பாவா நடிக்கும் போது உன் தோல்ல கைய போட்டேனே, அப்ப என்னமோ துள்ளாத துள்ளதான் துள்ளிய. இப்ப எப்படி? சரி சரி, பார்க் வந்துட்டு சும்மா இருந்தா அப்படி ஏதாவது சில்மிஷம் பண்றது, தலைகளே கோதி விட. இங்கேயும் அரிக்குதே. காதலுக்கு கண் இல்லைங்கிறது உண்மைதான். இல்லன்னா போயும் இந்த மாதிரி மூஞ்சி லவ் பண்ணிருப்பேனா? ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல, அவன் பேச்சுல இருக்கணும். ஆனானப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்தையே ஆற்றா ஒரு விறகு வெட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? வெல் டன் மை டியர் பாய். தேங்க்யூ. பாத்தியா, அவரே பாராட்டுறாரு. குட் மார்னிங் டாடி. எதுக்காக டாடி எங்களை அவசரமா தங்கி வச்சு வர சொன்னீங்க? உட்காருங்க மாப்பிள. இருக்கட்டும், உட்காரா. I said sit down. அதிர்ச்சியா இருக்குல்ல? எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை வாயிலிருந்து வரும்? மாமா, அது வந்து I don't want any explanations. நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன். இல்ல டாடி, தப்பு அவர் பேர்ல இல்ல, நான் தான். தப்பு உன் மேல இல்ல, அவர் மேல இல்ல, என் மேலதான். என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டான்னு நம்பினே, அதான் நான் செஞ்ச தப்பு. All right. நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தர்றேன். ஒண்ணு, உங்க ஊரு சொந்தம் பந்தம் அத்தனையும் மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பிளையா நீங்க இருக்கணும். அப்படி இல்ல, இந்த விவாகரத்து பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடணும். அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். 2 3 அப்பா கிட்டபடி சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ், சத்தியம் பண்ணுங்க. நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா நான் இங்கேயே இருந்துடுறேன். இது சத்தியம். மாணிக்கம், மாணிக்கம், என்ன மாணிக்கம்? ஆஸ்பத்திரி திறக்க 2 நாள் தான் இருக்கு. 3 நாளைக்கு முன்னமே வர சொல்லி தம்பி பவுனுக்கு கடுத்தாச்சு போட்டோம். ஒரு தவணையும் காணோம். சிறப்போட அன்னைக்கு பவுன் வரலன்னா ஊர்ல ரொம்ப அசிங்கமா போயிடுமேப்பா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா.
நான் இன்னைக்கே பட்டம் போய் அவனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, உடனே புறப்படு. ஐயா, என்ன என் தம்பி பவுனு எந்த அறையில இருக்காருங்க? பவுனு உங்க தம்பியா? ஆமாங்க. இதை விட வசதியான ஒரு செட்டப்போட இருக்காரு. என்ன சொல்றீங்க? விலாசம் குறிச்சு கொடுக்கறேன், அங்க போனீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏய், யார் நீ? என் பேர் ஏயிலம்மா, மாணிக்கம். என் தம்பி இங்க இருக்காரா, அவரை கூப்பிடுறீங்களா? போன் தம்பியா? இங்க எதுக்கு இருக்கிறா? யார் அது? யாரோ ஒரு ஆளு அவர் தம்பியை தேடி வந்திருக்காரு. தம்பிய தேடியா? ஏமா, நம்ம வீட்டுல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? நோ டாடி, எல்லாரும் பழைய வேலைக்காரங்க தான். அப்படியா? அப்போ உன் தம்பி நிச்சயமா இங்க இருக்க முடியாதுப்பா. ஐயா, என்ன பார்த்து என் தம்பியை இடப்படாதீங்க. அவரு டாக்டருக்கு படிக்கிறாருங்க. பேர் பவுன்ராசு. அவர் இங்கதான் இருக்காருங்களாம். இங்க பவுனும் கிடையாது, கிவனும் கிடையாது. போய வழிய. இந்த விலாசம் தானே குறிச்சு கொடுத்தாங்க. யாரும் இல்லைங்கிற போன வழிய. ரூபா, ரூபா. பவுனு, நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள, இந்த கிராமத்தான உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்க் ஹிம் டு கெட் அவுட் ஃபர்ஸ்ட். மாப்பிளையா? என் தம்பி உங்களுக்கு மாப்பிளையா? என்ன பார்த்து ஏமான்னு கேக்குறேன், அங்க கேளு. சொல்லுங்க மாப்பிள, நீங்க யாருன்னு? என்னடா அது? நம்ம கிராமத்துல அண்ணன் தம்பி மாமா வச்சான்னு முறை கொண்டாடுவாங்களே, அத மாதிரியா? அது வந்து நீங்க ஏன் பேசி டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? வேணும்னா நீங்க கட்டிய தாலியை பார்க்க சொல்லுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். அப்பா, உனக்கு தகுந்த பொண்ணுப்பா. அப்பா, இவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? பரவாயில்லப்பா, மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நம்ம கிராமத்துல இப்படி நடக்கும். அதனால என்ன, பரவாயில்ல. நம்ம கிராமத்தானுகதே உன் தம்பி உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானேன்னு என் மூஞ்சில காரி துப்புவானுங்க. இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்குன்னு வளர்த்து வச்சிருக்க ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சா வேகாதா? உன் கண்டி மனசுதான் வேகாது. இப்ப என்ன, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, உன் பஞ்சாதியை கூட்டிட்டு புறப்படுறதா? எங்க? எங்கயா? இவ பிறந்து வளர்ந்து ஆளானானே அந்த ஊருக்கு. ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு. இவ வருவான் வருவான்னு எதிர்பார்த்து எல்லார் கண்ணு பூத்து போயிருக்கு. அஞ்சத அவருக்கு வரமாட்டாரு, போய் சொல்லு போ. வர மாட்டாரா? இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. என் தம்பி என்ன விட பெரிய கோபக்காரன். அந்த கோபக்காரரையே கேளு, பதில் சொல்லுவார். பவுனு, பவுனு என்னடா சொல்றாரு? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, வரமாட்டேன்னு. பாப்பா, பாப்பா, நீ எங்க வீட்டு மருமவ, எங்க கிராமத்துல வந்து வாழ போறவ. நாலு ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாதுமா. போ, அப்படி போய் குந்திக்க. என்ன மாப்பிள, பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்றா பவுனு, உன்னை தப்பா நினைச்சு உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு உன் மாமனாரு. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, என்னால கிராமத்துக்கு வர முடியாது. அங்க எனக்கு எதிர்காலமே கிடையாது. இங்கேயே டாக்டர் தொழில் பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன்.
இங்கே இவங்க கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். தம்பி என்னடா சொல்ற? உங்க அண்ணன் ஊருக்கு கொடுத்த வாக்கு? ஊருக்கு கொடுத்த வாக்கா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த பையன் பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு வந்து கிராமத்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் கொடுத்திருக்கையா வாக்கு. இவ்வளவுதானா? பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்க மாத்தி போடுறாங்க. எப்பவோ கொடுத்த வாக்க பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. யோ பங்களா வாசம், பணக்கார மாமனாரு, சிறப்புத்தோரு பஞ்சாதி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு. மனுஷனுடைய வேர்வையிலையும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு. இன்னைக்கு இவர் பெரிய டாக்டரா இருக்காரு. எதனால தெரியுமா உனக்கு? வீட்டுல இருந்த துணிமணி நகனட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு எதைக்கு வச்சிருந்த கூட வித்து படிக்க வச்சா ஊருக்கார பையன். அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகரு பெரிய டாக்டரு. அந்த வாக்கினுடைய வேலை தெரியுமா உனக்கு? 50,000 இருக்குமா? உங்க அம்மா உனக்கு ஊட்டின பாலோட விலை என்ன? ஏம்மா எங்க வீட்டு மருமகளே, ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல, நீ சொல்லு. நாளைக்கு நீ ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறியே, அதனுடைய விலை என்ன? உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் தாய்ப்பாளைய விலைக்கு வாங்குற கூட்டமாச்சே. இப்ப என்ன? உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், அவ்வளவுதானே? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? போதாது. எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எங்க ஊர்ல டாக்டரா இருக்க முடியும். ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உன் தம்பி அங்க வரமாட்டார். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் வாங்கிட்டு போ. என்ன அநியாயமா பேசுற நீ? பேரம் பேசுற விஷயமா இது? என் தம்பியா, என் ரத்தம். கரையான் பிடிக்காம, காத்துல சாயாம, ராத்திரி பகலா காத்து காத்து வளர்த்த சந்தன மரம் இது. அந்த அடிமரத்துல கோடாலி போடுறியா நீ? டேய் பவுனு, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு மரியாதையா அண்ணன் கூட வர்றியா? இல்ல நான் வளர்த்த மரத்தை வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடட்டுமா? அண்ணா, நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போக தயாரா இல்லடா. ஏய், இல்லப்பா. ஏய், ராமு, ஓய்லாசு, இல்லையா? இல்லப்பா. ஏய், நில்லுடா. 5 வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான் பாடுவா. கண் முன்னால உன்னை யாராவது அடிக்க வந்திருந்தான்னா இந்நேரம் அவனை சல்லி சல்லியா கூர் போட்டிருப்பேன். பார்த்துக்கிட்டு பேசாமையா நிக்கிற நீ என் கூட பிறந்தவரா?